வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை ரிப்பன் மாளிகையில் கட்டுமான மற்றும் கட்டிட கழிவுகள் மேலாண்மை, சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானம் குறித்த புதிய வழிகாட்டு நெறிமுறை பயிலரங்கம் நடைபெற்றது. தொடர்ந்து நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கலைக்குழு பிரச்சார வாகனத்தை மேயர் பிரியா துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை மேயர் மகேஷ்குமார், மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள் மற்றும் கட்டுமான துறை சார்ந்தவர்கள் பங்கேற்றனர். இதை மீறக்கூடிய இருக்கக்கூடிய கட்டட டெமாலிஷ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கவங்களுக்கு மாநகராட்சி சார்பாக ஃபைன் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறோம். 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கட்டட இடிபாடு பணிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் அபதாரம் வழங்கப்படுகிறது. 500 மீட்டர் முதல் 20,000 மீட்டர் அளவு இருக்கக்கூடியவர்களுக்கு 25,000 வரை அபதாரம் விதிக்கப்பட இருக்கிறது. 300 மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய் அபதாரம் விதிக்கப்படுகிறது. இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டட பணிகளுக்கு. இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டட பணிகள் எந்தெந்த கேட்டகரைஸில் ஆகும்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு 3+G+4 இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதிக பொல்யூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய கட்டிடங்கள் எல்லாமே இந்த அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்களில் சேர்க்கப்படும். நடுத்தர முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் 20,000 சதுர மீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் வரை அபதாரம் விதிக்கப்படும். 500லேருந்து 20,000 சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு 10,000 அபதாரம் வழங்கப்படும். 300 மீட்டர் சதுர மீட்டர் முதல் 500 சதுர மீட்டர் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு 1,000 ரூபாய். இது மிடில் மற்றும் லோவர் இருக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் இந்த ஃபைன் இம்போஸ் பண்ணுமாறு அறிவுறுத்திருக்கோம். இது எல்லாமே மாநகராட்சி சார்பாக நம்ம அவர்களுக்கு சர்டன் கைட்லைன்ஸ் வழங்கியிருக்கோம். இப்போ 1 மெட்ரிக் டன்குள்ளே குப்பைகள் இருக்குது அப்படின்னா 15 மண்டலங்களுக்கு உட்பட்டு ஒரு பகுதிகளில் நம்ம இந்த கட்டிட கழிவுகளை போடுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாகவே 15 மண்டலங்களிலும் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. 1 மெட்ரிக் டன் குப்பைகள் இந்த கட்டிட கழிவுகள் வரக்கூடிய சூழல் இருந்தால் பொதுமக்களே அதை அங்கே அகற்றப்பட்டு அந்த இடத்துல போடலாம். 1 மெட்ரிக் டன் மேலே வருது அப்படின்னா மாநகராட்சி சார்பாக வாகனங்கள் வழங்கப்படும். அந்த வாகனங்கள் மூலியமாக பெருங்குடியிலையோ இல்லை கொடுங்கியூர் பகுதியிலையோ இந்த கட்டிட கழிவுகளை ஏற்று மாநகராட்சி சார்பாக வழங்கக்கூடிய வாகனங்கள் மூலியமாக அகற்றப்படலாம். இப்படி அகற்றப்படாதவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஃபைன் இம்போஸ் பண்ணுறதா மாநகராட்சி சார்பாக முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு 15 நாள்கள் அவர்களுக்கு நிபந்தனை தருவோம். அடுத்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். அதற்கு பின்னும் அவர்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபைன் இம்போஸ் பண்ணுற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அங்கன்வாடி மையம் உள்ளது. இங்குள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு சத்துணவு மாவு கொழுக்கட்டை வழங்கப்பட்டது. அவர்கள் கொழுக்கட்டையை வீட்டிற்கு கொண்டு சென்றனர். சிறுவன் ஒருவன் தனக்கு வழங்கிய கொழுக்கட்டையை ஆசையாய் பீத்து சாப்பிட்டான். கொழுக்கட்டைக்குள் செத்துப்போன முழு சைஸ் கரப்பான் பூச்சி இருந்தது. சிறுவனின் தாயார் திருப்பரங்குன்றம் அரசு ஹாஸ்பிட்டலில் சிறுவனை அட்மிட் செய்தார். சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பினர். தொடர்ந்து சிறுவனின் பெற்றோர் அங்கன்வாடியை முற்றுகையிட்டனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த மாவட்ட திட்ட அலுவலர் ஷீலா சுந்தரி விசாரணை நடத்தினார். சத்துமாவு உணவை சுகாதாரமாக தயாரிக்காமல் அசால்ட்டாக செயல்பட்ட பணியாளர் கோமதியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். புதுச்சேரியில இப்பொழுது தேர்தல் சூடு பிடித்து விட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம், செயல்வீரர் கூட்டம் நடத்துகிறோம். ஆனால் என்ஆர் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ ஒன்றும் செய்யவில்லை. எந்த கட்சி நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் முதலமைச்சர் சொல்லுகிறார், எந்த நேரத்திலும் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகிறார். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு முக்கியமான கேள்விதான், நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நிற்பீர்களா, 2026 நிற்பீர்களா என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரங்கசாமி ஓடிவிட்டார். அதற்கு பதில் சொல்லவில்லை. அப்பொழுது ரங்கசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில 2026 தேர்தலில் நிற்பதற்கு ரங்கசாமிக்கு விருப்பம் இல்லையா? அவர் எந்த கூட்டணியில் நிற்க போகிறார்? நான் என்னுடைய கணக்குப்படி திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேரவில்லை என்றால் அவருடைய கட்சி காணாமல் போய்விடும்.
ரங்கசாமி அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுக்குநூறாக உடைந்துவிடும். ரங்கசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவை எதிர்த்து தேர்தலில் நிற்பதற்கு முதுகெலும்பு கிடையாது. கொடைக்கானல் பெருமாள் மலை பழனி பிரிவு ரோடு பகுதிகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய பகுதியாக உள்ளது. இப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் அதிகம் செல்கின்றனர். இந்த பிரதான ரோட்டில் கூடாரம் அமைத்து கள்ளச்சந்தையில் 24 மணி நேரமும் மது விற்பனை ஜோராக நடக்கிறது. இங்கு கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்கப்படுகின்றன. மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் நலன் கருதி சட்டவிரோத மது விற்பனையை மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் பாகனேரியில் தமாக தலைவர் வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். விவசாய அணி என் சார்பில் நம்முடைய ஆட்சியருக்கு ஒரு முக்கிய கோரிக்கையை விவசாய அணி மாவட்ட தலைவர், விவசாய அணியுடைய தலைவர், நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர கொடுத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆட்சியருடைய குறை தீர்க்கும் நாளன்று நேரடியாக சேர்ந்து கொடுக்கப்பட்ட முக்கியமான கோரிக்கையின் அடிப்படையில் உழவை வாடகை திட்டத்தின் கீழ் வாடகை செயலி வாயிலாக மட்டுமே புழுதி உழவு ட்ரை லேண்ட் ப்ளோவிங்னு சொல்றோம் கருவிகள் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறையின் வாயிலாக அரசு நிர்ணயித்த வாடகையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீர் உழவு கருவிகள் வாடகை செயலி வாயிலாக வழங்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய மத்திய அரசுடைய அறிவிப்பு வெளிப்படை தன்மையோடு வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தயங்கிய போது கூட அதற்கு பல்வேறு ஏற்க முடியாத காரணங்களை மக்களிடம் கூறிய போது கூட மத்திய அரசு எந்த விதமான பின் விளைவுகளையும் பின்படுத்தாமல் நல்லதே நடக்கும், மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்பதை உணர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுக்கப்படும் என்ற தைரியமான அறிவிப்பு மத்திய அரசுடைய மக்கள் பணிக்கும் வெளிப்படை தன்மைக்கும் எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மறுபுறம் நீங்க டீலிமிட்டேஷனை பற்றி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கூறுகிறீர்கள். தொகுதி மறுசீரமைப்பின் அடிப்படையிலே தமிழகத்திற்கு தொகுதிகள் கூடுமே தவிர குறையாது என்று மத்திய அரசு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்க போவது கிடையாது. மேலும் அரசியல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கிக்காக இதனை எதிர்கட்சிகள் மக்களை குழப்பும் வகையிலே இது சம்பந்தமாக தவறான தகவல்களை கூறுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல.